Hi friends, my name is Sendil. Welcome to our channel English Space Asia. இன்னைக்கு இந்த வீடியோ நான் உங்களுக்கு என்ன சொல்லி தர போறேன் அப்படின்னா ரொம்ப நாள் கேட்டுட்டு இருந்தீங்க காமெண்ட்ல என்னன்னா ரீடிங் ஸ்கில்ஸ் நான் எப்படி வந்து இம்ப்ரூவ் பண்றது பிகாஸ் நம்ம வந்து ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ்க்கு வந்து நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். ஓகே, ஸோ எஃபெக்டிவ் வேஸ் ஆர் எஃபெக்டிவ் டிப்ஸ் டு இம்ப்ரூவ் யுவர் ஸ்பீக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். ஓகே, அதில் வந்து நம்ம ஒரு 5 டிப்ஸ் பார்த்துருந்தோம் டு இம்ப்ரூவ் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ். Okay, so in this video I'm going to teach you 5 effective ways, okay, 5 effective tips to improve your English reading practice. ரொம்பவே உங்களுக்கு உதவியா இருக்கும். ஸோ இங்கிலீஷ் புக் நம்மளால ரீட் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு நிச்சயமா இந்த வீடியோ வந்து ரொம்பவே உதவியா இருக்கும். ஓகேவா? ஸோ இது உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, நிச்சயமா அவங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. Now I'm going to tell you the importance of reading. Okay, so ரீடிங்கோட இம்பார்ட்டன்ஸ் நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ நம்ம வந்து இப்போ ஸ்கூல்ல வந்து ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு டீச்சர் வந்து எந்திரிச்சு நின்று வாசி அப்படின்னு சொல்றாங்க, ரீட் பண்ண. ஸோ இந்த பேராகிராஃப் ரீட் பண்ண, இந்த ஸ்டோரியை இங்கிலீஷ்ல ரீட் பண்ண அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு சம்டைம்ஸ் நமக்கு வந்து பயம் வரும், அதை எப்படி வாசிக்கிறது, ஓகே, ஏற்ற இறக்கத்தோட எப்படி வாசிக்கிறது, சில வார்த்தைகளை வந்து எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றது, சில வார்த்தைகள் நம்ம சரியாதான் வாசிக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குழப்பங்கள் வரும் இல்லையா? ஸோ அதுக்கு இன்னைக்கு நம்ம ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிடலாம். ஸோ இங்கிலீஷ் ஸ்கில் நம்ம டெவலப் பண்ணும்போது, ஐ மீன் கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப் பண்ணும்போது யூ ஹாவ் டு இம்ப்ரூவ் யுவர் ரீடிங் ஸ்கில் ஆஸ் வெல். ஓகே, அதுக்கு தான் இந்த 5 டிப்ஸ் எஃபெக்டிவா இருக்கும். ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். Read what interests you. ஓகே, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எது இன்ட்ரெஸ்டா இருக்கோ ஒரு விஷயத்த வாசிக்கிறதுக்கு பிடிக்கும். சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூஸ் பேப்பர் ரீட் பண்ண பிடிக்கும், சில பேருக்கு வந்து கதைகள் வாசிக்க பிடிக்கும் இல்லையா? இந்த மாதிரி உங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் அதிகம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் யோசிங்க, அதை ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணுங்க. ஓகே, எக்ஸாம்பிள் ஸ்டோரி புக்ஸ். இப்போ எனக்கெல்லாம் வந்து ஸ்டோரி ரீட் பண்றது ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ஸ்டோரி புக்ஸ். ஓகே, சின்ன பிள்ளைங்களுக்குலாம் வந்து இந்த குட்டி குட்டி ஸ்டோரிஸாக இருக்கும் பார்த்தீங்களா இங்கிலீஷ்ல. ஸோ நீங்கள் அதை ரீட் பண்ணலாம், கொஞ்சம் லென்த்தியான ஸ்டோரிஸ் நீங்கள் வந்து ரீட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஸ்டோரி புக்ஸ் ரீட் பண்ண விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா யூ கேன் ரீட் ஸ்டோரி புக் டு இம்ப்ரூவ் யுவர் இங்கிலீஷ் ரீடிங் ஸ்கில்ஸ். அண்ட் ஆர்டிகல்ஸ். ஆர்டிகல்ஸ் அப்படின்னா தமிழ்ல வந்து கட்டுரைகள். சில பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ கிரிக்கெட் சம்பந்தமான கட்டுரைகள் அப்படி இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பொதுவாக வந்து நிறைய டைப் ஆஃப் கட்டுரைகள்லாம் இருக்கும் இல்லையா? நியூஸ் பேப்பர்லேயே வந்து சில ஆர்டிகல்ஸ்லாம் வரும், கட்டுரைகள்லாம் வரும், எதையாவது பற்றிய கருத்துக்கள். ஸோ அதை ரீட் பண்றதுக்கு விருப்பம் இருந்தால் நீங்க அதை ரீட் பண்ணலாம். நியூஸ், ஓகே, நியூஸ் பேப்பர், தட் இஸ் நியூஸ், நியூஸ் ரீட் பண்ணலாம். ஓகே, பிளாக்ஸ். பிளாக்ஸ் அப்படின்னா வந்து வலைப்பதிவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. பிளாக் அப்படிங்கிறது வந்து ஐ மீன் இன்டர்நெட்ல சில பதிவுகள்லாம் இருக்கும், வலைப்பதிவுகள்லாம் இருக்கும் இல்லையா? ஐ மீன் எது சம்மந்தமா கூட இருக்கலாம். ஐ மீன் ஒரு கிரிக்கெட் சம்மந்தமா இருக்கலாம், இல்லை வந்து வாலிபால், பேஸ்கெட் பால், ஃபுட்பால், அது மட்டும் இல்லாமல் டெக் ரிலேட்டட். ஓகே, சில பேருக்கு வந்து இந்த டெக் ரிலேட்டடான அந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆவலா இருக்கும். ஓகே, சில பேருக்கு வந்து அனிமல்ஸ் சம்மந்தமா, பெட்ஸ் சம்மந்தமா இந்த மாதிரியான பிளாக்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதை நீங்க ரீட் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், ஓகே செந்தில் சார், நாங்கள் ரீட் பண்ணும்போது எங்களுக்கு சில வார்த்தைகளுக்கு அர்த்தம் தெரியலையே அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். ஓகே, ஸோ இஃப் யூ டோன்ட் நோ த மீனிங் ஆஃப் த பர்டிகுலர் வேர்ட் யூ ஹாவ் டு ரெஃபர் டிக்ஷனரி. டிக்ஷனரி நீங்க ரெஃபர் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா நீங்க வந்து கூகுள்லேயே போட்டு சர்ச் பண்ணலாம். ஸோ இந்த வேர்டோட அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நீங்க வந்து சர்ச் பண்ணலாம். ஓகே, அந்த மாதிரி நீங்க வந்து எல்லா வார்த்தைகளுக்கும் நம்ம சர்ச் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்க ரீட் பண்ணிட்டே இருக்கும்போது நம்மளை அறியாமையே அந்த சென்டென்ஸ்க்கு இதுதான் மீனிங் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். ஓகேவா? ஸோ அதனால வந்து ஈச் அண்ட் எவ்ரி வேர்டும் நம்ம வந்து டிக்ஷனரிலேயோ இல்லை கூகுள்லேயோ ரெஃபர் பண்ணி அதோட மீனிங் தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வார்த்தைகள் இருக்கு, ஓகே, அதை உங்களால கண்டே பிடிக்க முடியல, ஈவன் கெஸ் பண்ணவே முடியல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், யூ கேன் ரெஃபர் டிக்ஷனரி ஆர் கூகுள். ஓகே, அதுல இருந்து அந்த மீனிங் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ திரும்ப திரும்ப நீங்க ஒரே ஆர்டிக்கல், ஒரே நியூஸ் பேப்பர்லாம் ரீட் பண்ணும்போது ஒரே வார்த்தையை அவங்க ரிப்பீட் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹிந்து நியூஸ் பேப்பர், இந்த ஹிந்து நியூஸ் பேப்பர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ அதில் வந்து நீங்க டெய்லி நீங்க அந்த நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணிட்டே வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதில் வந்து பாத்தீங்கன்னா சில வார்த்தைகளை திரும்ப திரும்ப பயன்படுத்தியிருப்பாங்க, அது உங்களுக்கு ஃபெமிலியர் ஆயிரும். ஓகேவா? அதனால நீங்க எதுல இன்ட்ரெஸ்டா இருக்கீங்களோ அதை சூஸ் பண்ணி அது ரிலேட்டடான விஷயங்களை ரீட் பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்டோட நீங்க வாசிக்கும் பொழுது உங்களோட அந்த ரீடிங் ஸ்கில் வந்து டெவலப் ஆகும். பயனுள்ளதா இருக்கா அந்த டிப்? செகண்ட் டிப் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம்.
So this one is and very important tip. Okay, set daily reading goals. Set daily reading goals. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா டெய்லி நம்ம ரீட் பண்றதுக்கு அதுக்கான கோலை வந்து நம்ம செட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா, அதுக்கு உங்களுக்கு இந்த டிப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ எப்படி வந்து நம்ம இங்கிலீஷ் பேசுறதுக்கு ஸோ யூ ஹாவ் டு ப்ராக்டிஸ் எவ்ரி டே அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா, அதே மாதிரி தான் இஃப் யூ வாண்ட் டு இம்ப்ரூவ் யுவர் ரீடிங் ஸ்கில் யூ ஹாவ் டு ப்ராக்டிஸ் எவ்ரி டே. அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா யூஸ் அ டைமர். எல்லார் கையில மொபைல் ஃபோன் இருக்கும், அதுல வந்து நம்ம டைமர் இருக்கும் பாத்தீங்களா, டைமர் ஓட விடுவோம். ஸோ அதுல வந்து 15 to 20 minutes a day, ஒரு நாளைக்கு 15 இருந்து 20 நிமிடங்கள் வந்து நீங்க செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அது வரைக்கும் நீங்க வந்து ரீட் பண்ணிட்டே இருக்கணும். ஸ்டோரியா இருக்கலாம், நியூஸ் பேப்பரா இருக்கலாம், ஆர்டிகல்ஸா இருக்கலாம், பிளாக்ஸா இருக்கலாம், வாட் எவர் யூ வாண்ட். ஓகே, ஸோ அதை வந்து நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா ரீட் பண்ணணும். ஸோ டைமர் செட் பண்ணி நீங்க ரீட் பண்ணுங்க. குறைஞ்சது 5 to 10 pages a day. ஒரு நாளைக்கு யூ ஹாவ் டு ரீட் 5 to 10 pages a day. தட் மீன்ஸ் ஒரு நாளைக்கு 5 இருந்து 10 பக்கங்கள் வந்து நீங்க வாசிக்கணும். இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். பர்சனலா இதுக்கு வந்து இந்த விஷயம் எனக்கு ரொம்பவே வந்து உதவுச்சு. ஓகேவா, ஸோ ஒரு டைமர் செட் பண்ணி வச்சுக்கோங்க. 15 to 20 minutes you have to practice every day if you want to improve your English reading skill. At the same time you have to read 5 to 10 pages a day. ஒரு நாளைக்கு குறைஞ்சது 5 இருந்து 10 பக்கங்கள் வாசிங்க. ஸோ கடகடன்னு வாசிக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு வாசிக்கும் பொழுது அதோட அர்த்தம் தெரியணும். உங்களுக்கு மீனிங் தெரியலன்னா டிக்ஷனரியவோ இல்லை கூகுளையோ நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ மீனிங்கோட சேர்ந்து நீங்க அதை வாசிச்சுட்டே வரும்போது தான் உங்களுக்கு அதனுடைய அர்த்தம் தெரியும். அதுக்காக ஒவ்வொரு வார்த்தைக்கும் வந்து நீங்க அர்த்தம் வந்து தேடக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் திஸ்னா என்ன, தேட்னா என்ன, நோ 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 டோன்ட் டூ தட். நீங்க ரீட் பண்ணும் பொழுதே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். நான் சொன்னதை பண்ணி பாருங்களேன், கண்டிப்பா எஃபெக்டிவா இருக்கும். பட் அதுல இந்த செகண்ட் டிப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. ஓகே, தேர்ட் டிப் என்னங்கிறத பார்க்கலாம். Highlight and learn new vocabulary. Highlight and learn. ஹைலைட்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஐ மீன் நம்ம ஒரு கதை ரீட் பண்றீங்க அப்படின்னா, நியூஸ் ரீட் பண்றீங்க அப்படின்னா சில வார்த்தைகள் வந்து முக்கியமான வார்த்தைகளா இருக்கும் பாத்தீங்களா, அதை நம்ம அண்டர்லைன் பண்ணுவோம் இல்லையா. ஹைலைட்னா அண்டர்லைன் பண்றது. ஸோ அண்டர்லைன் பண்ணலாம். சில மார்க்கர்லாம் ரொம்ப போல்டா வரும், ஸோ அந்த வேர்டுக்கு மேலேயே அப்படி கலர் பண்ணி வைக்கலாம். அதான் வந்து ஹைலைட். அண்ட் லேர்ன்னா கத்துக்கிறது. நியூ vocabulary. So new vocabulary is nothing but new words in English. புது வார்த்தைகளை வந்து நம்ம ஹைலைட் பண்ணி நம்ம லேர்ன் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியா இருக்கும். அதுக்கு சில விஷயங்களை நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும். ஹைலைட் அன்ஃபெமிலியர் வேர்ட்ஸ். அன்ஃபெமிலியர் வேர்ட்ஸ் அப்படின்னா நமக்கு பழக்கமே இல்லாத, நம்ம இதுவரைக்கும் பயன்படுத்தாத வார்த்தைகளை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கணும். நீங்க ஒரு சென்டென்ஸ் வாசிக்கிறீங்க, அதுல உங்களுக்கு ஒரு வார்த்தையோட அர்த்தம் தெரியல, இது வரைக்கும் அந்த வார்த்தையை வந்து நீங்க கேள்விப்பட்டதே கிடையாது அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் an unfamiliar word. ஓகே, ஸோ அதை வந்து நீங்க அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கணும். அதோட மீனிங் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, அடுத்து வந்து ரைட் them down. அந்த வார்த்தைகளை நீங்க வந்து ஒரு நோட் புக்ல எழுதி வைக்கணும். ஓகே, தெரியாத வார்த்தைகள் அதோட அர்த்தம் என்ன அப்படிங்கறத எழுதி வைக்கணும். அதுக்கப்புறம் வந்து ட்ரை யூசிங் them in sentences. அந்த வார்த்தைகளை நீங்க இங்கிலீஷ்ல பேசும்போது அந்த சென்டென்ஸ்ல நீங்க வந்து பயன்படுத்தணும். அந்த வார்த்தைகளை அன்ஃபெமிலியர் வேர்ட்ஸ் அப்படியே எழுதி வச்சா மட்டும் போதாது, அதை நீங்க பேசும்போது பயன்படுத்தி பேசும்போது தான் அது உங்களுக்கு பழகும் கேஷுவலா. ஓகேவா, அதனால நீங்க ஒரு விஷயத்த மெயின்டைன் பண்ணணும். அது என்னன்னா vocabulary நோட்புக். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம இங்கிலீஷ் பேச ஆசைய ஸ்டூடெண்ட்ஸ் கையில என்ன இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு vocabulary நோட்புக் இருக்கணும். அது எதுக்கு அப்படின்னா தெரியாத வார்த்தைகளை நீங்க அதுல எழுதி வச்சுக்கணும். ஓகே, ஸோ ஸ்டோரி ரீட் பண்றீங்க அப்படி இல்லைன்னா வந்து நியூஸ் பேப்பர் ரீட் பண்றீங்கன்னா அன்ஃபெமிலியர் வேர்ட்ஸ் இருக்குன்னா அதை எழுதி அதோட மீனிங்கை எழுதி வச்சுக்கணும். ஓகே, அதை நீங்க திரும்ப பாக்குறதுக்கு ஒரு தடவை உதவியா இருக்கும். இப்படி நீங்க பண்ணி பாருங்களேன். vocabularyனா என்னது, புதுசா நிறைய வார்த்தைகளை மீனிங்கோட கத்துக்கிறதுக்கு பேர் தான் vocabulary. ஸோ யூ ஹாவ் டு லேர்ன் மெனி vocabularies. தட் மீன்ஸ் மெனி இங்கிலீஷ் வேர்ட்ஸ். நிறைய இங்கிலீஷ் வார்த்தைகளை கத்துக்கிட்டாதான் நீங்க இங்கிலீஷ் பேசுறதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, ஸோ அதனால எல்லாரும் vocabulary நோட் புக்கை மெயின்டைன் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து உங்களால இங்கிலீஷ் ரீடிங் ஸ்கில்லையும் இம்ப்ரூவ் பண்ண முடியும், அதே மாதிரி ஸ்பீக்கிங் ஸ்கில்லையும் வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னங்கிறத பார்க்கலாம். read aloud or listen along. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா read aloud அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சத்தமா வாசிக்கணும்.
ஓகே. ஸோ ஏன் வந்து மனசுக்குள்ளேயே வாசிக்க கூடாது? நம்ம ஸ்கூல் படிக்கும்போது டீச்சர்ஸ்லாம் சொல்லுவாங்க, சத்தம் போட்டு படிங்க, சத்தமா வாசிங்க, படிக்கும் போது கொஞ்சம் சத்தம் போட்டு படிங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஏன் அப்படின்னா இட் ஹெல்ப்ஸ் டு இம்ப்ரூவ் யுவர் ப்ரொனன்சியேஷன். நம்மளோட உச்சரிப்பை வந்து அது வளர்க்கும். ஓகே. அது மட்டும் இல்லாம காம்ப்ரஹென்ஷன், இம்ப்ரூவ் யுவர் காம்ப்ரஹென்ஷன். காம்ப்ரஹென்ஷன் அப்படின்னா வந்து நம்மளுடைய புரிதலை வந்து டெவலப் பண்ணும். ஓகே. ஒரு விஷயத்தை வந்து ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி ப்ரொனன்சியேஷனை வந்து டெவலப் பண்ண முடியும். அதே மாதிரி லிசன் அலாங் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க வந்து ஒரு ஸ்டோரியை வந்து ரீட் பண்றீங்க, ரைட்? ஒரு ஸ்டோரி நீங்க வந்து ரீட் பண்றீங்க, அதே ஸ்டோரியை நீங்க ஆடியோவாகவும் கேட்கணும். நமக்கு யூடியூப்லயும் இருக்கு, அதே மாதிரி நிறைய ஆடியோ புக்ஸ் அவைலபிளா இருக்கு. ஓகேவா? அதுல போயிட்டு அதே ஸ்டோரியை நீங்க கேட்கவும் செய்யணும். ஓகே. நம்ம ரீட் பண்ணியும் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம், அதை கேட்கவும் செய்வோம். அப்படின்னா வந்து நீங்க கேட்கும்போது உங்களோட லிசனிங் கெப்பாசிட்டியும் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி சத்தம் போட்டு வாசிங்க, நீங்க வாசிச்ச அதே விஷயத்த கேட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இப்போ நீங்க கூகுள்லேயே போயிட்டு சில ஆர்டிகல்ஸ்லாம் ரீட் பண்ணும்போது நீங்க ரீட் பண்ணவும் செய்யலாம். அதே சமயத்துல அதுல வந்து அதுவாவே ரீட் பண்ணும் இல்லையா? அது வச்சும் நீங்க வந்து கேட்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்களா ரீட் பண்ணி பார்க்கணும் சத்தம் போட்டு. அதே மாதிரி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா லிசன் அலாங், அதோட சேர்த்து அது எப்படி வாசிக்குது, அது உங்களால புரிஞ்சுக்க முடியுதா அப்படிங்கறத நீங்க வந்து ட்ரை பண்ணணும். ஓகேவா? ஸோ இதை பண்ணி பாருங்க. நிச்சயமா உங்களோட ப்ரொனன்சியேஷன் மற்றும் புரிந்து கொள்ளக்கூடிய அந்த தன்மை, இந்த ரெண்டுமே வந்து இம்ப்ரூவ் ஆகும். கடைசியா மிக மிக முக்கியமான ஒரு டிப் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். The last one, summarize what you read. சம்மரைஸ் அப்படின்னா வந்து இப்போ ஒரு விஷயம் நீங்க ரீட் பண்றீங்க, ஒரு கதையை ரீட் பண்றீங்க, இல்ல ஏதாவது ஒரு நியூஸ் ரீட் பண்றீங்க, இல்ல ஒரு ஆர்டிகல் ரீட் பண்றீங்க அப்படின்னா அதை சம்மரைஸ் பண்ணணும். ஓகே. சம்மரைஸ்னா ஒன்றும் கிடையாது. ஆஃப்டர் ரீடிங் ரைட் அ ஷார்ட் சம்மரி ஆர் எக்ஸ்பிளைன் த கான்டென்ட் டு சம்மோன் எல்ஸ். ஆஃப்டர் ரீடிங் நீங்க வந்து வாசிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா ரைட் அ ஷார்ட் சம்மரி, நீங்க என்ன வந்து வாசிச்சீங்களோ அதை உங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்ல நீங்க வந்து எழுதி பார்க்கணும். அப்படி பண்றதுனால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா மெமரி பவர் வந்து இம்ப்ரூவ் ஆகும். அதே மாதிரி மறக்கவே செய்யாது நீங்க ரீட் பண்ண விஷயம் வந்து. ஓகே. ஸோ அப்படி பண்ணணும். அல்லது நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா யூ கேன் எக்ஸ்பிளைன் த கான்டென்ட் தட் யூ ரீட் டு சம்மோன் எல்ஸ். நீங்க வாசிச்ச அந்த கண்டென்ட்டை வந்து நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டயோ ஷேர் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கிலீஷ்ல வந்து நீங்க ஒரு ஸ்டோரி படிக்கிறீங்க, ஒரு 10 பக்கம் இருக்கு ஸ்டோரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்டோரியை நீங்க அப்படியே வந்து உங்களால முடிஞ்சா நீங்க இங்கிலீஷ்ல சொல்லி பார்க்கலாம், உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டயோ சொல்லி பார்க்கலாம். அப்படி சொல்றதுனால நீங்க எந்த அளவுக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். அதே சமயத்துல மெமரி ரிட்டென்ஷன், ஓகே, ஸோ நமக்கு வந்து ஞாபக சக்தி வந்து எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத உங்களால ஃபீல் பண்ண முடியும், மறக்கவும் செய்யாது. ஓகேவா? அதனால ஸ்கூல் டீச்சர்ஸ்லாம் நம்ம ஸ்கூல் படிக்கும்போது சொல்லுவாங்கல்ல, படிச்சதை எழுதி பாருன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே மாதிரி தான். ஸோ சம்மரைஸ் வாட் யூ ரீட். நீங்க என்ன வாசிச்சீங்களோ அதை சம்மரைஸ் பண்ணி பாருங்க. தட் மீன்ஸ் யூ கேன் ரைட் இட் டவுன் like a short notes, or you can explain the same content to someone else. Okay, it will improve your understanding and it will help you, and it helps with memory retention. Okay, இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 5 டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த 5 டிப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. நிச்சயமா இந்த ரீடிங்ல வந்து உங்களோட ரீடிங்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பா தெரியும். ஓகே, ஸோ இஃப் யூ வாண்ட் டு இம்ப்ரூவ் யுவர் ரீடிங் ஸ்கில், so you have to follow these 5 effective tips. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இந்த 5 டிப்ஸ் உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்றீங்க, அந்த 5 டிப்ஸ் பத்தி உங்களுடைய கருத்துகள் என்ன, உங்களோட ஃபீட்பேக்கை வந்து மறக்காம எனக்கு காமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ யாருக்கெல்லாம் வந்து இங்கிலீஷ்ல அழகா ரீட் பண்ணி கலக்கணும்னு ஆசை இருக்கோ அவங்களுக்கு இந்த வீடியோ நிச்சயமா ஷேர் பண்ணுங்க. ஸோ அவங்களுக்கும் ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். ஓகே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான கான்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.